வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸலண்ட் ரங்கோலி சேனல். நலம் நலமறியாமல். இன்றைக்கி நம்ம 5 புள்ளி சந்து புள்ளி மூணில் நிறுத்துகிற ஒரு சூப்பரான ஸ்டார் மயில் குழந்தாங்க. அதுவும் எல்லோ வித் ரெட்டோட போட்டிருக்கோம். எல்லோ வித் ஒயிட் தான் மோஸ்ட்லியே போட்டிருக்கேன். ரெட்டு ஒரு டாட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த குளம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு இந்த குளன்றதை கமெண்ட்டில் சொல்லி வைங்க. ஃபஸ்ட்டு லைக் போட்டுட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. லைக் போடாமல் இருந்தால் லைக் போட்டுட்டு ஹைப் கொடுத்துருங்க. கோலத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் கதையும் வச்செல்லாம் நம்ம கடைசியாக போட்டோம் இல்லையா பூக்கோளம், அதுக்கான கமெண்ட்ஸ் தாங்க வரப்போகுது. நடுவில் ஒரு 3-4 நாளாகவே வீடியோ போட முடியலைங்க. கொஞ்சம் வேலை, அப்புறம் என்ன கோலம் போடுறதுன்னு நான் யோசிக்கவும் டைமே இல்லை. இன்றைக்குமே பங்குனி உத்திரம் ஸ்பெஷலாக தான் இந்த கோலம் போட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப நாள் ஆச்சு மயில் போட்டு. நம்மளுடைய முருகரோட வாகனமான மயிலை போட்டுருவோம். ஸ்டாரும் மயிலும் அவருக்கு உகந்தது தானே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி போட்டாச்சு. கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் எப்படி இருக்குன்றதை சொல்லி வைக்கணும். ஓகேங்களா? இப்போ வேகமாக கமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாமா? 33 கமெண்ட்ஸ் இருக்குங்க கடைசியாக போட்ட குளத்துக்கு. அதனால் கொஞ்சம் வேகமாக போயிடலாம். தனம்லட்சுமி சிஸ்டர் சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டும் ஸ்மைலியும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். புனிதவதி சிஸ்டர் நிறைய ஹார்ட் ஷவர் புக்கே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சித்ரா சிஸ்டர் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கலாச்சந்திரன் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர்ன்னு சொல்லி நீங்கள் போடும் எல்லா கோலங்களும் அழகு அழகுன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மகேஸ்வரி சிஸ்டர் மிகவும் அருமை, கலர் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சத்ரியன் ஐடியிலேருந்து லக்ஷ்மி தேவி சிஸ்டர் தான். சூப்பர் சூப்பர் சிஸ்டர், ஃப்ளவர் கோலம் வெரி நைஸ் கலர் காம்பினேஷன் சிஸ்டர், இன்க்ளூடிங் லோட்டஸ் வெரி பியூட்டிஃபுல் சிஸ்டர். ஓகே குட் நைட் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் போக்கி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மகேஷ் ராதா சிஸ்டர் தான் யுகாதி கிளிக்கோலம் தான் போட்டேன், மிகவும் அழகாக இருந்ததுன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சூர்யா நிவாஸ் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். மாலதி சிஸ்டர் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சிவா ரேவதி அவங்க ஐடியிலேருந்து தான் பியூட்டிஃபுல் சிஸ்டர் குட் நைட் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமெண்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். பிரவீன்ராஜ் அவங்க அடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர் சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். விமல்ராஜ் அவங்க அடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர் சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்ங்க. சாந்தி தமிழ்ச்செல்வம் சிஸ்டர் தான் கோலம் மிகவும் அழகு, கலர் கண்ணை பறிக்கும் அழகு, வாழ்த்துக்கள்னு சொல்லி நிறைய ஹார்ட் பொக்கே ஃப்ளார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஷவர் எல்லாமே. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நம்ம சுதா சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ்ன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். உதயலக்ஷ்மி அவங்க ஐடியிலேருந்து தான் ஒரு கமெண்ட் வந்திருக்குங்க. ஃபஸ்ட் டைமாக அந்த கமெண்ட் படிக்கிறோன்னு நினைக்கிறேன் இந்த ஐடியில். டெய்லி உங்கள் கோலம் பார்த்துருவேன், ஐ லைக் யுவர் கோலம் சிம்பிள் அண்ட் நீட் சிஸ்டர். நானும் உதயாஸ் கோலம் சேனல் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் மீ சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், ஓகே சூப்பர். தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருங்க. வாழ்த்துக்கள் சிஸ்டர், வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சிவசூனா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட். சாரி அக்கா, நான் தான் மறந்துட்டேன், மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம், ஸோ அவர் லாஸ்ட் கோலம் நான் பார்க்கலை அக்கா. சாரி அக்கா, திஸ் கோலம் வெரி பியூட்டிஃபுல் அக்கா, சிம்பிளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பிக்கு கோலம், பியூட்டிஃபுல் கலர், செம்மையாக இருக்குது அக்கா அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. கடைசியாக அவங்க கமெண்ட் வாசிக்கலன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இல்லை, நீங்கள் கமெண்ட் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் ஆமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நான் கமெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், ஓகே. அடுத்ததாக இன்னொரு கமெண்ட் அவங்களே தான் கொடுத்துருக்காங்க. அக்கா, நான் மேக்ஸிமம் மெனி கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் கோலம் போடுவேன், பட் உங்கள் கோலம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் சேஞ்ச் ஆகிட்டாக்கா. ஜஸ்ட் 1 or 2 கலர்ஸில் செம்மையாக வெரைட்டியாக டிசைன் போடுறீங்கக்கா. நானும் நவ்லாம் உங்களை மாதிரியே 1 or 2 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன்க்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட மெனி கலர்ஸ் கோலத்தை விட உங்களோட 1 or 2 கலர்ஸ் யூஸ் பண்ணி போடுறது தான் நீட்னஸாக பியூட்டிஃபுல்லாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் உங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நவ் கோலம் போடுறேன்க்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், ஓகே. கலர் நம்ம எப்படி கொடுக்குறன்றதை பொறுத்து தான் 1 or 2 கலர்ஸே கொடுத்தாலே அழகாக தான் இருக்கும். சில சமயங்களில் நிறைய கலர் கொடுத்தா சில கோலம் எடுக்கும், சில கோலம் அப்படி கொடுத்தோம்னா ரொம்ப ஏதோ கசகசன்னு ஆன மாதிரி இருக்கும். இன்றைக்குமே பாருங்கள், நான் எல்லோ வித் ஒயிட்டோட முடிக்கணும்னு நினச்சேன். சரி, மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிச்சிட்டு ஒரு சிகப்புலையும் டாட்டை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். இந்த கோலம் எப்படி இருக்குன்றதையும் சொல்லி வைங்க. ஓகேவா? தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கமெண்ட் நம்ம நளினி சிஸ்டர் தான். ஃப்ளவர் கோலம் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பூங்கொடி பழனிசாமி சிஸ்டர் கோலம் அழகு சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். தேவி ராவணன் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் கோலம் சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க.
தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கண்ணாத்தாள் சிஸ்டர் சூப்பர் தங்கச்சின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். யோகஸ்ரீ பாலசுப்ரமணியிலேருந்து ராஜி சிஸ்டர் தான். ஹாய் சிஸ்டர், நேம் ஞாபகமாக சொன்னதுக்கு தேங்க்ஸ் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. லோட்டஸ் அண்ட் ஃப்ளவர் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லியும் ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும்போது அந்த நேம் ஞாபகம் வச்சுட்டே இருப்பேன். அவங்க ஐடி நேம் வேறையாக இருந்தாலும் உங்களோட நேம் சொல்லும்போது அந்த நேம் ஞாபகம் இருக்கும். கொஞ்ச நாள் நடுவில் ஏதாவது போடாமல் விட்டுட்டிங்கன்னா தான் டக்குன்னு ஞாபகத்தில் வராது. நம்ம லக்ஷ்மி தேவி சிஸ்டர்லாம் இப்போ வேறு ஐடியிலேருந்து தான் வராங்க. அந்த மாதிரி அம்மு சிஸ்டர் இவங்கெல்லாம் கொஞ்சம் வேறு ஐடியிலேருந்து வருவாங்க. ஆனாலும் பேர் ஞாபகம் வச்சுருப்பேன். அந்த மாதிரி உங்களோட பேரும் ஞாபகத்தில் எனக்கு இருக்குது. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். கௌரி பூஜா சிஸ்டர் தான் ஹார்ட் கொடுத்துருக்காங்க புதிய ஐடியிலேருந்து. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். தரணிவேல் அவங்க ஐடியிலேருந்து தான் கோலம் சூப்பராக இருக்குது சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷோர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அங்காயி குமார் அவங்க ஐடியிலேருந்து தான் அக்கா இந்த கோலம் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷோர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். மகேஸ்வரி சிஸ்டர் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். சஞ்சய் பிஎம்எஸ் ஐடியிலேருந்து ஹாய் அக்கா கோலம் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்வர்யா சிஸ்டர் சூப்பர் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷோர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் ரேவதி சிஸ்டர் நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ரேவதி வெங்கடேஷன் சிஸ்டர் இது இன்னொரு ஐடி. அவங்க வேறு இவங்க வேறு. அற்புதம் வண்ணம் மனம் கொள்ளை கொள்கிறது அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். உமா சிஸ்டர் பியூட்டிஃபுல் கோலம் வாழ்த்துக்கள் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இவங்க தான் பாட்டு வரியெல்லாம் பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி எதுவும் பாட்டு பாடலையா நீங்கள்? பாட்டு ஞாபகத்துக்கு வரலையான்னு சொல்லி வைங்க. அடுத்ததான் நம்ம கீதா சண்முகம் சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் அழகாக இருக்குன்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த குளத்தை பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் என்ன பாட்டு ஞாபகம் வருதுன்னு சொல்லி வைங்க. இப்போ அதுவும் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு முருகர் பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. அது என்ன பாட்டாக இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ட்ரெண்டிங்னோடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்நேரம். அதுவும் மயிலும் போட்டுட்டோம், வண்ணமும் கொடுத்துட்டோம். அப்போ கண்டிப்பாக என்ன பாட்டுன்னு தெரிஞ்சிருக்கும் தானே எல்லாருக்கும். ஓகேங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க சொல்லும்போதே. எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லி வைங்க இது என்ன பாட்டு ஞாபகப்படுத்துது இந்த கோலம் அப்படின்னு சொல்லி வைங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டேங்க. கமெண்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நன்றி தான் சொல்லணும். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் கோலம் பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் கொடுக்குறதில்ல. பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஆனால் லைக் போட்டுடுங்க. வியூஸ் போகிற அளவுக்கு லைக்ஸ் வரதில்லை. ஏன்னா என்ன பிரச்சனைனா, நீங்கள் லைக்ஸ்லாம் கொடுத்தா தான் யூடியூப் வந்து இந்த கோலம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதோட யூடியூப் அல்காரிதம் வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த வீடியோவை காமிக்கும். நீங்கள் லைக் போடாமல் குழந்தை மட்டும் பார்த்துட்டு அக்கா சூப்பர்கான் கமெண்ட் மட்டும் கொடுத்துட்றீங்கன்னா கூட வைங்க அப்போ அது என்ன செய்யும், இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கலையாகும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவை கொண்டு போய் மற்றவங்களுக்கு காமிக்காது. யூடியூப் வந்து யூடியூபோட அல்காரிதம் அப்படி தான் இருக்கும். லைக் கொடுக்குறாங்களா, எவ்வளோ நேரம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறாங்க, வீடியோவை நகர்த்திடுறாங்களா அப்படின்னு எல்லாம் யூடியூப் வந்து அல்காரிதம்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் ரொம்ப நேரம் ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் முழுமையாக அந்த வீடியோவை பார்க்குறீங்க, ஃபஸ்ட் எடுத்தோன்னே லைக் கொடுத்துட்டீங்க, ஹைப் கொடுத்துட்டீங்க, கமெண்ட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணி காமிக்கும். இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணும், இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் லைக் கொடுக்குறாங்க அப்படின்னு. நீங்கள் அப்படியே டக்குன்னு என்ன பொதுவாக கோலம் சேனலில் என்ன ஒரு பிரச்சனைனா, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக நகர்த்திட்டே போய் என்ன கோலம் போட்டிருக்காங்கன்னு பார்த்து முடிச்சிடுறீங்க. ஏன்னா வாட்ச் ஹவர்ஸ் ரொம்ப கம்மியாக வரும். வாட்ச் ஹவர்ஸ் ஃபுல்லாக பார்க்கும்போது தான் யூடியூபும் சூப்பராக இருக்குது இந்த கோலம் பார்க்குறாங்க, இந்த வீடியோ நல்லா இருக்குது, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகேங்களா? அதனால தான் வீடியோவை முழுமையாக பார்த்தா தான் அடுத்தடுத்து வியூஸ் போகும்போது தான் என்னென்னா கோலம் போடணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் வருமே. வியூஸே போகலை, பெருசாக யாரும் பார்க்கலன்னா அது என்ன தான் நம்ம இல்லை போட்டுறோம் அப்படின்னு மனசு நினச்சாலும் ரொம்ப வியூஸ் போகல பார்த்துக்கலாம், அப்புறம் ஒரு 2 நாள் கேப் விட்டு போடலாம், அது கோலம் போடுற இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு லைக் போட்டுட்டு ஹைப் கொடுத்துட்டு கமெண்ட் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ வந்து நல்லா இருக்குன்னு யூடியூப் முடிவு பண்ணிடும். இன்றைக்கி யூடியூப்பை முடிவு பண்ண வைக்கிறது நீங்கள் தான். அல்காரிதம் வந்து எல்லாருக்கும் போய் காமிக்கணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுங்கள் நீங்களே. அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஆனால் ரொம்பவே சூப்பராக எனக்கு ரியலி ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது வந்து நம்ம ரெட் கலர் வைக்காமல் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ. சரி கோலம் அந்த ஃபோட்டோ. அடுத்தது பாருங்கள், ரெட்டு வச்சுட்டேன் உள்ள ஒரு டாட்டு. உங்களுக்கு இது ரெட் வச்சு பிடிச்சா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை நான் சிம்பிளாகவே அப்படியே எல்லோ வித் ஒயிட்டோடய முடிச்சுக்கிறேன் அப்படி. இதுக்கு நீங்கள் காவி கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் எல்லோ கொடுத்துருக்க இடத்துல நீங்கள் ஒயிட் வித் காவி அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். எந்த கலரோ ஏதோ ஒரு கலர் கூட ஒயிட் 2 கலரோடு முடிச்சிங்கனாலும் இது சூப்பராக தான் இருக்கும்.
நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு போடுறவங்களும் போடலாம், இல்லை பங்குனி உத்திரம் ஸ்பெஷலாக போட்டுக்கிறீங்க அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை அந்த மாதிரி முருகருக்கு உகந்த நாளில் சஷ்டி அந்த மாதிரி போடுறனாலும் இந்த கோலம் போட்டுக்கலாம். ஆனால் ஸ்டார் மயில்னாவே முருகருக்கு உகந்தது தானே, அதனால் முருகருக்கு உகந்த இந்த கோலத்தை நம்ம போட்டுட்டோம். இந்த பங்குனி உத்திரத்துக்கு யாரெல்லாம் இந்த கோலம் போட போகிறீங்கன்னு சொல்லி வைங்க. சிம்பிளான கோலம் தாங்க, ஆனால் ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. சில கோலங்கள் என்னை ஹார்ட் டச் பண்ணும், அந்த மாதிரி கோலத்தில் இதுவும் ஒன்று. ஓகேங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லி வைங்க. அடுத்த ஒரு சூப்பரான இது பாருங்கள், கொஞ்சம் எடிட்டிங்கில் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. இது வேறு ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தேன், அது கொஞ்சம் வேறு மாதிரி காமிக்குது. ஓகேங்க, கொஞ்சம் கலர் மாதிரி எல்லோ இருக்க மாதிரி கொஞ்சம் க்ரீன் ஷேடோவில் காமிக்குது இல்லையா. அடுத்தடுத்து எல்லோ தான் ஆக்சுவலாக, அது கொஞ்சம் ஷேடோ அப்படி காமிக்குது வேறு ஃபோனில் எடுக்கும்போது. ஓகேங்க, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் பங்குனி உத்திர வாழ்த்துக்களையும் இப்போயே சொல்லிக்கிறேன், ஏன்னா இந்த கோலம் போட்டதுனால. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்களின் அன்பு தோழி சாந்தி. நன்றி.